வாயில்லாமல் பேசி சிக்கவிட்ட பிரேமலதா ஒரே வார்த்தையில் முடித்து விடப்பட்ட 5 வருட திமுக வரலாறு. 2 நாட்களுக்கு முன்பு சேலத்தில் நடந்த திமுகவின் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதை விட வேறு என்ன குறை சொல்ல முடியும் உங்களால் என பிரேமலதா பேசிவிட்டார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சோசியல் மீடியாக்களில் அது பயங்கர ட்ரெண்டாக அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி உள்ளது. தேமுதிகவுடன் திமுக அமைத்த கூட்டணிக்கு திமுக கட்சியின் சில சீனியர்கள் முதல்வருக்கு எதிர்கருத்தை முன்வைத்ததாக அறிவாலய வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் முதல்வர் அதை எதையும் பொருட்படுத்தாமல் இருந்ததால் கட்சிக்குள் நிறைய பிரச்சனைகள் வெடித்ததாக செய்திகளும் வெளியானது. முக்கியமாக துணை முதல்வர் உதயநிதிக்கு தேமுதிகவுடன் கூட்டணி என்ற முதல்வரின் முடிவுக்கு உடன்பாடு இல்லை என்றே சொல்லி வருகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று எண்ணியே தேமுதிகவின் வெற்றிக்கும் சேர்த்து திமுகவினர் உழைக்கிறார்கள் என கள நிலவரம் சொல்கிறது. சேலம் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, இது போன்ற விஷயத்தை அங்கு முன்னெடுத்து பேச எந்தவித அடிப்படை காரணங்களும் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி பிரேமலதா ஒட்டுமொத்த திமுகவையும் சிக்க வைத்து விட்டார் என கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இது குறித்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வரும் வேளையில் அண்ணாமலையும் தன் பங்குக்கு வெளுத்து வாங்கிவிட்டார். பிரேமலதாவின் இந்த பேச்சு திமுக மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பாமல் இருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்று விசாரித்தால் தொகுதி மறுவரையறை பிரச்சனை மற்றும் எலெக்ஷன் டென்ஷன் என பல விஷயத்தில் முதல்வர் பிஸியாக இருப்பதால் பிரேமலதா விஷயத்திற்கு தேர்தல் முடிந்த பிறகே நடவடிக்கை எடுப்பார் என சொல்லப்பட்டு வருகிறது. தமிழக அரசியலில் பூதாகரமாக வெடித்துள்ள இந்த செய்திதான் எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.